ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ் அப்படின்னா மரபாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இடியம்ஸ்னு சொல்லுவோம். பொதுவாகவே தமிழில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இன்னொரு விஷயத்தை உதாரணமாக காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான், அதாவது மறைமுகமாக ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடியம்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டை லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது உங்களுக்கே நீங்கள் ஹையர் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட் எ டெட் ஹார்ஸ். அதாவது இதுக்கு அப்படியே டைரக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த குதிரையை நம்ம அடிக்கிறது அப்படின்னு மீனிங் வரும். பீட் அப்படின்னா அடிக்கிறது, டெட் ஹார்ஸ் அப்படின்னா ஒரு இறந்த குதிரையை நம்ம அடிக்கிறதுக்கு பேர் பீட் எ டெட் ஹார்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது டைரெக்டாக நீங்கள் மீனிங் பார்க்காம இதை மறைமுகமாக எதுக்கெலாம் சொல்லலாம், எப்படிலாம் சொல்லலாம், எந்த மாதிரி இடத்துக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பீட் எ டெட் ஹார்ஸ், எ வேஸ்ட் effort to on something when there is no chance of succeeding. இறந்த குதிரையை அடித்தல், வெற்றி பெற வாய்ப்பில்லாத போது வீண் முயற்சி செய்வது. ஒரு விஷயத்தில் வெற்றியே கிடைக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சப்புறமும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம முயற்சி எடுப்பதும் அந்த விஷயத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வதுங்க தான் நம்ம இறந்த குதிரையை அடித்தல், பீட் எ டெட் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை மறைமுகமாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நீ இறந்த குதிரையை அடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். He keeps trying to get his story published, but I think he is beating a dead horse. அவர் தனது கதையை வெளியிட முயற்சிக்கிறார், ஆனால் தான் நினைக்கிறேன் அவர் ஒரு இறந்த குதிரையை அடிக்கிறார். அதாவது அவர் தன்னோட கதையை வெளியிடணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரோட கதைகள் அந்த அளவுக்கு ஒரு தகுதி பெற்றதில்லை. அதனால் அவர் இறந்த குதிரையை அடிக்க முயற்சிக்கிறார் அப்படின்றது மாதிரி அர்த்தம். இறந்த குதிரையை அடிப்பதனால எந்த பயனும் கிடையாது. அது வேகமாக ஓட போகிறதும் கிடையாது, அது நகர போகிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். There is no use trying to keep this business going. We are beating a dead horse. இந்த தொழிலை தொடர் முயற்சி செய்வதால் எந்த பயனும் இல்லை. நாம் இறந்த குதிரையை அடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம பயன்படுத்தலாம். எப்போதுமே ஒரு இறந்த குதிரையை அடிக்கிறதுனாலையோ நமக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. அது வேகமாக ஓட போகிறதில்ல, அதனால் எந்த பயனும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெலாம் இந்த மாதிரி பீட்டிங் எ டெட் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இடியம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்லி அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி இடியம்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.